WD அப்படின்னா அது பேருந்தா இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தையே கையில கொண்டு வந்த மொபைலா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணிருக்கு, நேரத்தை கம்மி பண்ணிருக்கு. முன்னாடியெல்லாம் ஆய்வுகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அறிவியல் ஆய்வுகள் பண்ணணும்னா, நான் ஒரு எளிய உதாரணம் சொல்லுவேன். சார்ல்ஸ் டார்வின் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னது தானே, அப்படிலாம் சொல்லவே இல்லை. குரங்குகளுக்கும் நமக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்தாங்க. அதுல இருந்து பரிணாமம் நிகழ்ந்துதான் கொரில்லாக்கள் வந்தது. சிம்பான்சி, கொரில்லா, பொனோபோ, கிப்பான்ஸ் இதெல்லாமே மனித குரங்குகள் தான். இந்தியாவில் மனித குரங்குகள் இல்லை. கிப்பான்ஸ் மட்டும் நார்த் ஈஸ்ட்ல கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஜூக்கள்ல மிருகக்காட்சி சாலையில பார்க்கலாம் ஒழிய இந்தியாவில் பெருசா மனித குரங்குகள் எல்லாம் கிடையாது. இங்க இன்னொன்று வந்து ரிலிஜன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நாங்க படிக்கும்போது, எவல்யூஷன் படிக்கும்போது என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, ஹியூமன் ஃபாசல் இந்தியாவில் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியன் ரிசர்ச்சர் கொஞ்சம் இன்ஃபீரியர் டு அதர் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு புரிதல். காரணம் என்னன்னா, ஃபெனட்டிசம் கூட. ஃபெனட்டிசம்னா என்னன்னா, நான் இந்திய நாடு அப்படிலாம் பண்ணாது. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த தொழில்நுட்ப உலகம் என்ன சொல்றாங்க, குளோபல் வில்லேஜ். இன் நோ டைம் யூ கேன் விசிட். இந்த விர்ச்சுவல் டூரில் போனீங்கன்னா அமெரிக்காவில், நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட் வியூவில் ஒரு கடையில் என்ன இருக்கிற அளவுக்கு நீங்கள் யூ கேன் கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அவ்வளவுக்குலாம் வளர்ந்தாச்சு, புரியுங்களா? அப்போது இப்போ மனித நேயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சொசைட்டின்றது ஹியூமனில் மட்டும் உருவாகும். பரிணாமத்தில் ரொம்ப முன்னாடி சமூக வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. அவங்க யாருன்னா தேனீக்கள், எறும்புகள், கரையான்கள் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த சமூகமும் நம்மளை மாதிரி தான். இது நம்மளை மாதிரி தான் என்னது, ஏமாத்துறது, இன்னொருத்தனை அடிமைப்படுத்திக்கிறது, இதெல்லாமே எறும்புகளையும் உண்டு. இப்போ எறும்பு காலனின்னா அந்த அர்ஜென்டைனா எறும்புகள்னு ஒரு வகை எறும்பு இருக்கு. அதோட எறும்பு கூட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கேஸ்ட்னு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எறும்பு கோட்டை என்றைக்குமே பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த அர்ஜென்டைனா ஆண்டுகளோட எறும்புகளோட கோட்டை எவ்வளோ இருக்குன்னா 6000 கிலோமீட்டர் நீளம் உண்டு. அப்படின்னா பார்த்துக்கிட்டே சொன்னாங்க, 6000 கிலோமீட்டருக்கு அது கூண்டு. ஏதாச்சும் ஒரு எறும்பு கூட்டம் வந்து வீக்காச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரைட்டா? உடனே என்ன பண்ணுது, வீக்கானது அடிமைகளாக்கணும். ஸ்லேவா மாதிரி அடிமைகளாக்கி தனக்காக வேலை செய்யணும். அதே மாதிரி உணவுகளை சேமிச்சு வைப்பதுல எறும்புகள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, சில வகை பூஞ்சைகளை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதை எம்ப்ளாய் பண்ணிக்கணும். அப்போ வேலை கொடுக்குது, அடிமைப்படுத்துது, சண்டை போடுது, டச் வேலை, கார்பெண்டர் ஆன்ஸ் அது கேள்வி, டச் வேலை. அப்போ சமூகம் மனிதன் கண்டுபிடித்தது அல்ல, ரைட்டா? அதே மாதிரி ராணி தேனி கேள்விப்பட்டிருக்கீங்க. ராணி கரையான் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கும் ராணி கரையான். ஆனால் கரையான் சின்னது தானே. அது பூரா வேலைக்காரர்கிட்ட கரையான்கள், வேலைக்கார தேனீக்கு மாதிரி வேலைக்கார ஆண்களை வந்து ட்ரோன்ஸ் அடிக்கும் தேனீக்கல்ல, புரியுங்களா? அப்போ சமூக அமைப்பு ஏற்கனவே இருந்துச்சு. ஆனால் நம்ம சமூக அமைப்புக்கு அறிவியல் தொழில்நுட்பம் எப்படி இருக்கிறது தான் கேள்வி. நீங்கள் பார்த்துருக்கீங்க, கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். செவத்தில் எறும்பு போயிட்டே இருந்துச்சுங்களே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், எறும்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு தேய்ச்சி விடுவோமா, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆனால் அது என்ன பண்ணிட்டாண்டான்னு சொல்லிட்டு என்னென்னா, அது ஃபிரமோன் ட்ரைல் அப்படின்னு அந்த இதை வச்சுன்னா அது போயிட்டு இருக்கும். இல்லைன்னா கண்ணா பின்னான்னு போயிடும், புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளாம் சின்ன வயசில் ரொம்ப இந்த சேட்டைலாம் பண்ணிடுவோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு காம்ப்ளமேஷன் ஆகும். அதுக்கு எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 3-4 எறும்பு சேர்ந்துக்கிறோம், இங்கிட்ட ஒரு 3-4 எறும்பு சேர்ந்துக்கிறோம். சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணணும். எப்பயுமே தொட்டு தான் கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கம்யூனிகேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இது பெரிய எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா பிகின் டு மூவ். ஆனால் ஓயாமல் இப்படி பண்ணிட்டே வச்சுங்க, எவ்வளோ லூசு போய் செய்யணும், வரிசையாக கலந்து போயிடுச்சு. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களா பண்ணலையான்னு தெரியல. அப்போது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஒரு இது எல்லாத்துலேயுமே. ஆனால் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் எதில் இருக்குன்னா, எங்கே இருக்கு, எறும்போட வாழ்க்கையிலே ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் இது ஒரு பரிசு கொடுத்தாலும் அல்லது தண்டிச்சாலும்ன்றதும் நம்மகிட்ட இருந்து வந்தது, ஏற்கனவே அங்கேருந்து வந்தது, ரைட்டா? அப்போ என்னைக்கு அவன் கம்யூனிகேஷன் ரொம்ப சரி. அப்போ கம்யூனிகேஷன் யார்கிட்டையும் இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. எல்லா விலங்குகள்கிட்டையுமே கம்யூனிகேஷன் இருக்குது. பறவைகளாக என்ன சொல்லுவோம், சத்தம் எடுக்கும் அப்படின்னு, புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கு. அப்போ சமூகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல. ஒரு குருவி இருக்கும், தவிட்டு குருவின்னு ஒரு கோசி இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர், 7 sisters தான் பேர். 7 பேர் இருப்பாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ப்ரீடிங் சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் ப்ரீடிங். அதுவும் சமூக அமைப்பாக தான் இருக்கும்.
மாமா, அப்பா, சித்தப்பா இதெல்லாம் இருக்கு. ஒரு பேர் வந்து குழந்தை வேணும், குழந்தைன்னா சொல்லக்கூடாது டேர்ம்ஸ். பறவை குஞ்சுகள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடணும்னா கூட இருக்க மற்றவங்களா இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்களுக்கு உதவி பண்ணி தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுறது. ஏன்னா இந்த சமூகம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதற்கான சரணுகள் ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுற்றம் சூழம் வச்சுக்கணும். அப்படிதானே? பெரிய நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கு, முன்னாடி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டு குடும்பமா இருந்துச்சு. நீ கூட்டு குடும்பம் சிதைஞ்சிருச்சு. ஆனா கூட்டு குடும்பங்கள் சிதையவில்லை. எங்க? மனிதர்களில் சிதைஞ்சிருச்சு, விலங்குகளில் சிதையவில்லை. புரியுங்களா? அப்போ சமூகம்னு நம்ம பேசுறோம், சமூகத்திலிருந்து விலகிட்டு இருக்கோமா அப்படின்னு. சமீபத்தில் சாருக்கு ரொம்ப தெரியும், ஒரு உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு. சிலிகுரியில் ஒரு எங்கேருந்து வராங்க, ஒரு இன்னொரு மாநிலத்திலிருந்து சிங்கத்தை 2 சிங்கத்தை கொண்டு வராங்க. ஒரு சிங்கம் வந்து ஆண் சிங்கத்துக்கு பேர் அக்பர், பெண் சிங்கத்துக்கு பேர் சீதா. இதுக்காக கேஸ் வந்து வேற மறுபடியும் போட்டுறாங்க உயர் நீதிமன்றத்தில். எப்படி நீங்க சீதாவையும் அக்பரையும் சேர்க்க போச்சு அப்படின்னு ஹியரிங் வந்தாச்சு. எத்தனையோ கேஸ் பெட்டிங்ல இருக்கு. ஆனா ஹியரிங்ல என்ன சொன்னாங்க, இனி சிங்கத்துக்கு பேர் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துருக்காங்க. அப்போ நாட்டுல எப்படி வேலையற்று போய் இதெல்லாம் என்ன இருக்கு? பேர் வச்சவன் எவனோ ஒருத்தன். சிங்கத்துக்கு அக்பர்னா என்னன்னு தெரியாது, சீதான்னு தெரியாது. அதுக்கே தெரியாது தன்னுடைய பேர் எப்படி தெரியுமா? தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வெட்டி பஞ்சாயத்தும் வெட்டி விஷயங்களும் தான் போயிட்டு இருக்க வெளிய அறிவியல் பூர்வமாக இந்த சமூகத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி இருக்கு. அப்போ சமூகம் சிறந்து இருக்கணும் அப்படின்னா இப்ப இன்னொன்று சமூகத்தை ஆட்டி வைக்க கூட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா நிறமற்ற வாசனையற்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆட்டி படுது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுமா? பொதுவாக என்ன சொல்லுவோம், தண்ணீரை மட்டும் சிறப்பாக பேசுவோம். தண்ணீர் 3 நிலையிலையும் இருக்கும். திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை, 3 நிலையிலையும் இருக்கும். ஆனா அது மாதிரி ஒரு ஆனா உருவமற்ற, வாசனையற்ற, சுவையற்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க அதை எதை சொல்லுவீங்க? காத்து. அவங்களால சொல்ல முடியாது. சிமுருன்னு சொல்லல, இப்பதான் அது பிரபலமா சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய கணித மேதைகள்லாம் அந்த வார்த்தையை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா டேட்டா. டேட்டாவுக்கு நேரம் இருக்கா, வாசனை இருக்கா, கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு டேட்டா. இந்த சமூகத்துல இவ்வளவு பெரிய சீரழிவு நடக்கிறதுக்கு காரணமே முக்கியமான டேட்டா தான். டேட்டா வந்து என்ன டேட்டா வேணா இருக்கலாம். டேட்டா வாட்ஸ்அப் வந்து பெரிய பிரச்சனை, சமூகத்தை சிதைக்குது அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னா இந்த காலத்து சமகால பிரச்சனைகள் சொல்றாங்கல்ல, அதுல முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா ஃபேக் நியூஸ், பொய் செய்திகள வரல. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அல்லது கடைசி வாரம் டிசம்பர் மாதம் என்ன பண்றாங்க, இனி இந்த 2024ஆம் ஆண்டு மாதத்தின் தொடக்க நாள் என்ன கிழமைனா திங்கக்கிழமை, நீங்க வேணா பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் செய்தி வந்துச்சு. கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிழமையில் இருக்கு. ஆனால் அந்த செய்தியை எத்தனை பேர் பரப்புனாங்கன்னு பார்த்து. அப்போ அறிவியல் வந்து சமூகத்திற்கு முக்கியமான பங்களிச்சிருக்கிறது, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் சமூகம் அதை எப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கு. சமூகம் இந்த அறிவியல் வந்து நமக்கு நம்பிக்கையை கொடுக்குமா? சார் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்காரங்க ரொம்ப ஃப்ளாரா ரொம்ப இதாக கொடுத்து அப்படியே மனசை புலகாங்கிற படிச்சுக்குவாங்க. நான் சயின்ஸ்காரங்களுக்கு பேசவே காரணம் என்னன்னா நிலைமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை பேர் சயின்ஸ் கிராஜுவேஷன்? பிஎஸ்சி மேத்ஸ் சயின்ஸ் யாருக்கா? 7 பேர் இருக்கீங்க. உங்கள் கிளாஸ் 10th எவ்வளவு? 38. ஃபீஸ் கம்மின்றதுனால நாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறது. சேர்ந்தது எவ்வளவு? 60 சேர்ந்தது. இப்போ 1 இயர்ல 38 பேர் தான் படிக்கிறாங்க. இப்போதான் என்இபியோட ரோல் வருது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதில் என்இபியில் என்ன அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரோட முடிச்சுட்டு போயிடலாம், அது டிப்ளமோ. செகண்ட் இயரில் அட்வான்ஸ் டிப்ளமோன்னு, தேர்ட் இயர் மட்டும் தேர்ட் இயர் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பிஎஸ்சி டிகிரி கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு அட்மிஷன் நடந்ததுமே பாதி பேர் வெளியே போயிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வருஷத்துலேயே போயிட்டோம்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இனிமேல் கிராஜுவேஷன் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைய போகிறது. இதனால நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான். இதெல்லாம் யார் திட்டமிடுறாரு அப்படின்னா நிறைய சிக்கல்லாம் இருக்கு. சமூகத்தில்
ஒரு கோர்ஸ் தான் படிக்கணும். சார் பண்ணியிருக்காரு, நான் இங்கே இது பண்ணிட்டு நான் மும்பையில் போய் படித்தேன், படிக்கணுன்ற வெறி இருந்துச்சு. ஆனால் நம்ம எத்தனை பேர் தான் நீங்கள் பார்ப்போம். சார் ஸ்லாகிச்சு பேசுகிறார் ஒரு விஷயத்த 12th ஃபெயிலு அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த படம் பார்த்துட்டீங்கன்னா அவர் ஸ்லாகிச்சு. ஏன்னா அதான் துன்பங்களை அனுபவிச்சிருக்காரு, அது அந்த ஏக்கம் இருந்திருக்கு. அவர் அவ்வளோ ஸ்லாகிச்சு இருக்காரு. நீங்கள் போக போது கொரோனா பாஸ் அப்படின்றீங்க. இது எவ்வளவு துக்கமான விஷயம். இட் இஸ் ஓகே டு ஃபெயில் அப்படின்னு, இட் இஸ் ஓகே டு ஃபெயில்னே. அந்த ஃபெயில்யூர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றி இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன், சமூகத்தில் we are going to face so many failures in your life. மாணவ பருவத்தில் அவங்களுக்கு கிடைக்காது, அந்த ஃபெயில்யூர்ஸ்லாம் கிடைக்காது. இன்னொன்று நல்லா வச்சுங்க, கல்லூரியில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரேமிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா NARF ரேங்கிங் இருக்குது. அந்த அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்களை ஃபெயில் ஆகாது. இன்டர்னலில் பாஸ் மினிமம் இருக்கா? கிடையாது. பாஸ் மினிமம் இருக்காது. இன்டர்னல் எக்ஸ்டர்னலில் இருக்கும், இன்டர்னலில் இருக்காது. ரைட்டா? காரணம் என்னன்னா உங்க இன்டர்னல்ல ஃபெயில் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்டர்னல்ல நீங்க பாஸ் பண்ணணும். ஆனா இன்டர்னல்ல உங்களுக்கு இருக்கான்னு பொதுவா இதான் NAC. நீங்க NAC அக்ரிடிடேஷன் போனீங்கன்னா NAC அக்ரிடிடேஷன் போயிட்டாங்க, அதனால நீங்க இன்னும் வரல, லைவ் லைட்டுக்குள்ள வரல. வளர்ந்த காலேஜ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த NARF ரேங்கிங் போகணும். இப்போ NARF ரேங்கிங் வந்தால் தான் உங்களுக்கு காலேஜ்லாம் சேரும். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, போய் சொல்லிலாம் பண்ண முடியாது. என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, வாட் ஆர் த கோர்சஸ் வி ஆர் ப்ரொவைடிங், இதெல்லாம் கொடுத்தா தான் காசு கொடுத்து படிப்பான். புரிஞ்சுங்களா? அப்படி படிக்கலை அப்படின்னா என்ன இன்னொன்று ஃபெயில் ஆகக்கூடாதுட்டாங்க. ரேங்கிங்கில் யாரையும் ஃபெயில் ஆக மாட்டாங்க, ஃபெயிலாம் ஆக மாட்டேங்க, பாஸ் ஆகிருக்கு. ஆனால் காம்படிஷனில் நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. அதுக்கான நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு இடையில வேலை வாய்ப்புக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போடுவாங்கல்ல, இத்தனை வெளிநாட்டு கம்பெனிகளை நாங்கள் வர வச்சுருக்கோம், அதனால அந்நிய செலவாணி அந்த இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அந்நிய செலவாணி உள்ளே வந்தால் உள்நாட்டில் உற்பத்தி பெருக்கம் இருக்கும், அது மூலமாக எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து வளரும்னு சொன்னாங்கல்ல. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து கார்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ரைட்டா? வெளிநாட்டுலேருந்து என்ன பண்ண ஜீன்ஸ்லாம் போடுறீங்கல்ல, ஜீன்ஸ் இந்த டையிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்தியாவுக்கு வந்து. ஏன் அவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் ஏன் டையிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா பண்ணதான்? ஏன்னா இன்னைக்கு நொய்யலாறு காணா போனதுக்கு திருப்பூர்ல இருக்க அத்தனை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். பணம் வந்துச்சு, பயங்கரமா பணம். கொரோனாக்கு அப்புறம் அதுவும் போச்சு. சரியா? அப்போ நமக்கு நொய்யலாறு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அது பண்ணி 800 பிரச்சனை அதெல்லாம் பண்ணும். அப்போ இனிமேல் என்ன பண்ண போகுது, இந்த சமூகம் வந்து எப்படி பண்ண போகுது, ஒரு குறிப்பிட்டவரை மட்டும் பணக்காரனாக்கும், நிறைய பேரை ஏழையாகும். இப்போ ஹங்கர் இண்டெக்ஸ் கூட்டிகிட்டே வருது, இந்தியாவில் ஹங்கர் இண்டெக்ஸ் கூட்டிகிட்டே வந்துருக்கு. ஆனால் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து வறுமை 5% குறைஞ்சிருக்குன்னு போட்டிருப்பாங்க. முந்தானது ஹிந்து பேப்பரில் போட்டிருக்காங்க, இந்தியாவில் வறுமை 5% குறைஞ்சிருச்சுன்னு போடுறாங்க. அவன் உண்மை அது கிடையாது. அவன் ஒரு கேட்டகரி வச்சிருக்கான், 36 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வறுமை கொஞ்சம் கீழே இல்லைன்றான். அது கிராமத்தில் இருந்தீங்கன்னா 25, 26 ஒவ்வொரு இந்த ஸ்கேலிங் மாறும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை வச்சு ஏதாச்சும் சாதிக்க முடியுமா? டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும் முடியும். ரைட்டா? நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சிருக்கோமா? ரைட்டா? அது ரீச் பண்ணுறது கூட கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த இதெல்லாம் அளவையெல்லாம் கரெக்டாக இருக்காது. ரைட்டா? இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியா பொதுவாக என்ன பண்ணுறோம்னா, இந்தியாவில் அறிவியல் ஆய்வுகள் ஏன் சயின்ஸ் பிடிக்கலை அப்படின்றது நீங்கள் சமூகத்தில் ஏன் பெருவாரியான இப்போ வந்து 2023 கடை முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரீசெண்டாக ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கைக்கு பேர் அசர் ரிப்போர்ட் அப்படின்னு. அசர் ரிப்போர்ட் 2023 கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களில் 26 மாநிலங்களில் 34,250 பேர்த்த ஒரு இது எடுக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள 13 வயதில் தான் எடுக்கிறாங்க. ரைட்டா? 18, 19 வரை அதுக்குள்ள இவங்க 14 to 18 எடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, only 15% of the teens are willing to join in science. Remaining எவ்வளோ வருது? 85% பேர் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் தான் போகிறான். அப்போது இந்தியாவில் அறிவியல் இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியாக முன்னாடி இருக்கிறேன். இங்கே அரசியல் ரொம்ப ப்ளே பண்ணுது. நான் அரசியலுக்கு இன்னும் பேசலை, இருந்தாலும் அரசியலோட ரோல் சொல்லிடுறேன். 2014க்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியடில் அவர் பிரதமராக இருந்தபோது அரசியலுக்காக அறிவியலுக்காக செலவழித்த தொகை வந்து நம் நாட்டின் மொத்த உற்பத்தியில் 1% கொடுத்தாங்க. இன்னொரு 1% நீங்கள் வாங்கிங்க, எங்கள் கவர்மெண்டால் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் 1% வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளோட
அறிவியலுக்கு செலவழிக்கிற தொகை இருக்கு பார்த்தீங்கன்னா 1.8% ஆவரேஜா பார்த்தாங்க. அதை விட நாம அப்பயே கம்மியா இருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு இட் ஹஸ் பீன் ரெடியூஸ் டு 0.67. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ரிசர்ச் பண்ணலாம். நல்லா பாருங்க, நோக்கியா தான் முதல்ல செல்போன் தான் வந்தது, செல்லுகள் தான் இருக்குது. இப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் நோக்கியா இன் செல்போன் இண்டஸ்ட்ரீஸ்? ரொம்ப பின்னாடி. இப்போ தொலைநோக்கு பார்வை வேணும். அப்போ தொலைநோக்கு பார்வைக்கு எவ்வளவு கம்பெனி அலர்ட்டா இருப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்காக செலவழிக்கணும்னா எதுக்கு செலவழிப்பாங்க? பேசிக் ரிசர்ச் செலவழிப்பாங்க. இப்போ நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வந்துச்சு, நியூட்ரினோ ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பயங்கர நெருக்குதல் கொடுத்து அந்த பேசிக் ரிசர்ச்சை பண்ணவே விடல. ஏன்னா இந்த வெளிநாடுகளிலிருந்து நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ண போறாங்க பட்டிக்குளத்துல, அதனால வேணாம் பயங்கரமான எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. அது ஒரு அரசியல் இருக்கு, நான் அந்த அரசியலுக்குள்ளேயும் போகல. ரைட்டா? அப்போ பேசிக் ரிசர்ச்சுக்கு எந்த கம்பெனியும் செலவழிக்காது. அம்பானி வந்து 35,000 கோடி கொடுக்குறான்னா அவன் கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் தான் பார்ப்பான். அல்காரத்தை சேஞ்ச் பண்ணி அவன் கம்பெனி எப்படி பூஸ்டர் பண்றது தான் பார்ப்பான். அறிவியல் பேசிக் ரிசர்ச் நடக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சூழல்ல இந்தியாவின் சமூக அமைப்பு நான் முதல்ல என்ன சொன்னேன், எல்லா தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணாங்க, ஃபாரின் கம்பெனிஸை விரும்பி அழைச்சாங்க. அப்போ செங்கல்பட்டுல ஒரு கார் கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. 30,000 பேர் வந்து எங்க கம்பெனிக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுது. எப்போ ஒரு 10-15 கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இலவச கரண்ட் கொடுக்குது, எல்லாமே கொடுத்து. அதனால அவன் வந்தா வந்து பண்ணான். ரைட்டா? இன்னொரு சாலிடர் கம்பெனியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? கார் கம்பெனி வச்சுங்க, சாலிடர் கம்பெனி என்ன பண்ணா, கஸ்டமருக்கு ரொம்ப லாயலா இருக்கணும்னு என்ன பண்ணாங்கன்னா அவன் சாலிடர் டிவி இல்லை, சாலிடர் டிவி இன்னும் ஓடிட்டு இருக்கு, கம்பெனி அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருள் வந்து நிலைத்த தன்மை கொண்டுச்சுன்னா கன்சியூமர்கிட்ட விற்க முடியாது. இன்னைக்கு ஒரு டிவி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா நாளைக்கு இன்னொரு இது பண்ணலாம். இன்னைக்கு ஒரு மொபைல் வெரைட்டிஸ் நீங்க கூகுளில் தேடி பாருங்க, ஹவு மெனி மொபைல்ஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் ஜாஸ்தி, சைனாலையும் இந்தியாவில் மட்டும்தான் ஜாஸ்தி. அமெரிக்காலாம் பண்ண மாட்டான், யூரோப்ல பண்ண மாட்டான். ஏன்னா ஒரு பிராண்டா இருந்தா 3 மாடலுக்கு மேலே வெளியிட மாட்டான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் கேஸ் போட்டுருவேன், கோர்ட்டுகளுக்கு கோடிக்கணக்கு பில்லியன் டாலர் கணக்கில் வாங்கிடுவாங்க. அதனால அங்கே பண்ண மாட்டாங்க. நாம தான் கடைசியில் முக்கியமாக இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கார் கம்பெனி பண்ணது 30,000 வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் மாறிச்சுன்னா 9,000 பேருக்கு கார் பண்ணாங்க. இப்போ எவ்வளோ பேர் நான் கார் பண்ணுறேன், லெஸ் தேன் 300 300 பேர் தான் கேட்குறேன். காரணம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொபாட்டிக்ஸ் அண்ட் முன்னாடிலாம் கார் எடுக்கணும், ஸ்ப்ரேயர் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போலாம் என்ன பண்ணணும், ரோபோ இருக்கும், இது எடுத்து எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் இப்படி செஞ்சிடும். கரெக்டாக? அல்காரிதம் மூலமாக என்ன பண்ணுறோம், அல்காரிதம் தான் என்னென்னா ஸ்டெப் வைஸ் ப்ரோக்ராம் டு சால்வ் அ ப்ராப்ளம். இப்போ சாட் ஜிபிடிலாம் வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் கவிஞர் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாட் ஜிபிடியில் போடுங்க, ஃப்ரீ ஆன்லைன் சாட் ஜிபிடி வச்சு 2-3 வார்த்தை மட்டும் போடுங்க, உங்களுக்கு அருமையான கவிதை கொடுத்துருக்கு. இல்லை நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பேச்சு திறமைலாம் ரொம்ப இல்லைன்னா எப்படி பேசணுன்றதுக்கான ஆர்டிஃபிஷியல் அசிஸ்டன்ட் வந்தாச்சு, உங்கள் வாய்ஸ்லேயே வந்துடும். ரைட்டா? அப்போ இனி வர்ற காலங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போக வச்சு அதை எப்படி இஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்துறது போது தான் உங்கள் வாழ்க்கை அமையும். இப்போ டிஜிட்டல் கோர்ட்லாம் வந்தாச்சு, சார் தெரியும், டிஜிட்டல் கோர்ட்லாம் வந்தாச்சு. எனி அட்வைஸ், எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ கேன் அவாய்ட் ஃப்ரம் யூசிங் ஏஐ சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் போடும். அப்போ இனி வர்ற காலங்களில் வக்கீல்னா அந்த ஒரு லாயர் இருக்கணும், லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ அது இல்லாட்டினா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல கேஸ் தான். ஏன்னா இட் இஸ் அ ப்ரோக்ராம் அனலைஸ் வித்தின் செகண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்க, கூகுள் ஏதாச்சும் ஒரு இது கட்டுறீங்கன்னா வித்தின் 0.32 செகண்ட்ஸ் 2 லட்சம் ஹிட் வரும். ஒவ்வொரு ஹிட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணி படிக்கலாம் சொல்லல, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வாழ்நாள் கட்டாது. இல்லைங்களா? அவ்வளோ ஹிட் வரும். அப்போ யூ ஆர் பிளஸ்ட் வித் இன்ஃபர்மேஷன். அதுதான் ஒன்றும் பிரச்சனை. அறிவியல் என்ன பண்ணிருக்கு, பிளஸ்ட் வித் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எங்கள் காலத்தில் இந்த வாத்தியார் நடந்தது பிடிக்கல, ஆனால் நான் வந்து ஆஸ்திரேலியா இருக்காரு, அவருக்கு சப்ஜெக்ட் நல்லா இருக்குவாரா, அவர்கிட்ட படிச்சுக்கலாம். நிறைய எஜுகேஷனல் சாஃப்ட்வேர்ஸ் வந்தாச்சு, ஆன்லைன் லெக்சர்ஸ் வந்தாச்சு. இல்லை எனக்கு இந்த மாதிரி மத்தியானம்லாம் தூக்கம் வரும், எனக்கு தூக்கத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் இருப்பேன், 11 மணிக்கு லெக்சர் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் ஆன்லைனில் அவைலபிள். அப்போ ஒரு பக்கம் அறிவியல் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, அதே நேரத்தில் எல்லாத்தையும் பறிச்சுக்கிச்சு. இதுதான் இந்த இதோட நடைமுறை வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவு இது நடந்துருக்கு.
அப்போது இதை வந்து இது பண்ணுறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர்ஸ், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. யார்கிட்டையும் மயங்காமல், யாரோட பேச்சுக்கு மயங்காமல் செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். தோக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜெயிச்சிடலாம், எந்திரிச்சுட்டே இருக்கலாம். எந்திரிக்க முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சொல்லிட்டு நான் இதை முடிச்சேன். இனிமேல் உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். மதுரையில் ஒரு செலவு வந்து காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அறக்காசுனாலும் அரசாங்க காசு அப்படின்னு ஒரு செலவு மதுரை. இனி அப்படி சொல்ல முடியாது. காரணம், இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஆனால் அந்த ஜிகே எக்கானமியை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த கணக்கில் எத்தனை பேர் ரேபிடோ ஓட்டுங்க? ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களா? யாராச்சும் ஓட்டுறீங்களா? சரி, திருமங்கலம்னால வாய்ப்பு இல்லை. ஆனால் மதுரையில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஒரு என்ன பண்ணுவாங்க, அது என்ன ஜிகே எக்கானமியோட வெரி பர்பஸ் என்னன்னா எம்ப்ளாயி பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு. எம்ப்ளாயி பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, நீங்கள் உங்கள் விரும்பிய நேரத்தில் வேலை பார்க்கலாம், வேலை பார்க்க பிடிக்கலைன்னா வெளியே வந்துடலாம். இதுதான் ஜிகே எக்கானமியோட அடிநாளம். புரிஞ்சுங்களா? எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு? சத்தமே காட்டாம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. இந்த நேம் ஆஃப் உபேர், ஓலா, ஜொமேட்டோ, இந்த மாதிரி பேர் தான் மருத்துவர் ஸ்விக்கி, மருத்துவர் கு சிவராமன் சொல்லும் போது என்ன சொன்னார், நீ உங்களுடைய சாப்பாட்டை நாங்கள் தீர்மானிப்போம். ஜொமேட்டோ அட்வர்டைஸ் பண்ணுறோம் வந்துடும். நீங்க உளுந்தோட சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க, உளுந்தோட சாப்பிடணும் கேட்டால் டோனட் தான் இருக்கும். உளுந்தோட வேற, டோனட் வேற. ஆனால் உங்களை கம்பேர் பண்ணி இதுக்கு இது ஆஃபர் சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய இப்போ டெல்லியிலாம் அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம், உங்கள் இரவு சாப்பாட்டை நாங்கள் தீர்மானிக்கிறோம்ன்றான். புரியுங்களா? இதெல்லாம் எதில் வருதுன்னா ஜிகே எக்கானமி தான் வருது. யாருக்கு விட்டு ஒன்று தெரிஞ்சுங்களே, முன்னாடிலாம் வேலை வாய்ப்பு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா பிசி ஒன்று இருந்துச்சு, கால் சென்டர்னு ஒன்று இருந்துச்சுல. இப்போ அதெல்லாம் எங்கே? ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை, அவங்க எல்லாம் எங்கே? அதை ஒருத்தர் யோசிக்கிறேன், இவனுக்கு எதுக்கு வேலை கொடுக்கணும்? ரூஸுக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுறவனு வேலை செஞ்சுட்டு போகிறேன். ஒரு அப்ளிகேஷனை உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுமா, அவங்க மொபைல் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் கால் சென்டர் வச்சுருந்தாங்க. நின்னோம்ல பிசிஓ சென்டர் போய் நின்னுல பேசிட்டு, இந்த காதல் கோட்டைன்னு ஒரு படத்துலாம் அஜித் அங்கிருந்து பேசுவாரு, இது இங்கே இருந்து பேசுவார். இன்னைக்கு அந்த இது எங்கேயாச்சும் உங்களால் பார்க்க முடியுதா? ரீசார்ஜ் கடை வச்சிருந்ததுக்கு காலி ஆகிட்டா. ரைட்டா? இன்னும் பெரிய கம்பெனியாக நம்ம இன்னும் இன்னைக்கு என்னென்ன பிக் பாஸ்கெட்ல இருந்து ரைட்டா, ஆமாம் கேபிள் டிவி கூட கொஞ்சம் இருக்கு. ஆனால் இன்னும் நம்ம வறுமையில் இருக்கிறதுனால கேபிள் டிவி நிறைய இடத்துல இருக்கு. இன்னும் கேபிள் டிவி ஓனர் கூட செத்துருக்கான், அவன் இன்னும் போராடிட்டு தான் இருக்கான். அந்த வேலையும் போகும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருச்சு, டவுன்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்க இதுலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கிராமத்து பகுதியில கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்கேயும் பெயிண்டிங் இது. முன்னாடிலாம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பெரிய பேனர் பழமுதிர் சோலைன்னு இருந்துச்சு. அந்த பேனர் வரைஞ்சதுக்கு தான் இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துச்சு. இந்த பேனர் எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஜிபிஎம் ஆர்ட்ஸ்னு ஒரு ஆர்ட்ஸ். இந்த பேனர் வரைகிறதுக்கு எவ்வளோ காசு தெரியுமா? 1.5 லட்சம் 2 லட்சம். அப்போ ஒரு பேனருக்கே இவ்வளோ காசு செலவிச்சுன்னா உங்களுக்கு என்ன வருமானம்னு இன்கம் டேக்ஸ் ரைடே இல்லை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு கையில் எழுதுறவன் ஃப்ளக்ஸு கொண்டு வந்துட்டான். அதெல்லாம் உட்காந்து எழுதுவேன். அந்த டேலண்ட்லாம் போச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ சித்தாறு நிமிந்தாரா போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு திறனாளர்கள் வந்து போயிட்டாங்க. அப்போ திறனால நம்ம என்னாச்சும் வேலை அடைய போகிறோமா? இப்போ இன்னொன்று சார், இந்த ஜிகே எக்கானமி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுவான், லாகின் பண்ணுவான், கேப்டன் வாங்க, ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு கேப்டன் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் வருவார், அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் ரேட்டு. 32 ரூபாயோ 50 ரூபாயோ டிஸ்டன்ஸை பொறுத்து வாங்கிட்டு போயிடுவான். படிக்கிற மத்தியானம் லாகின் பண்ணுவான். மத்தியானம் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு முடியுதுன்னா 4 மணிக்கு லாகின் பண்ணுவான். 8-10 மணி வரைக்கும் ஓடுவான். காசு வந்து போயிடுவான். அவங்க அம்மா அப்பா பிரதானமாக வீட்டோட எல்லாம் பண்ணிடுவாங்க. இவன் பாக்கெட் செலவு வந்துருச்சு. அப்படின்னா இனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னவா மாறப்போகுதுன்னா, உங்களோட ரெஸ்யூம் அனுப்பணும். உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், அந்த கம்பெனி பார்ப்பேன். யூ நீட் நாட் சி யுவர் ஓனர்ன்றோட எவனுமே பார்க்கவே வேணாம்.
உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்புவீங்க. ரெஸ்யூம்ல நம்ம வேலைக்கு ஒத்து வரணும்னு பார்த்தா இந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுங்க. 3 மாதம் கான்ட்ராக்டை உங்கள் சம்பளம், ஆதார் கார்டு எல்லாம் பேங்க்ல எல்லாமே லிங்க் பண்ணிப்பீங்க. மணி வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இதர் த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஆப். என்னென்ன ஆப் இருக்கோ அது மூலமாக ஆப் வந்து பண்ணிடுவோம். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது வேலையின் நிலைத்தன்மை குறைய போகுது. அதற்கான ஒரு படிக்கட்டு அமைச்சு கொடுக்குறது யாரு? சயின்ஸ் தான். இப்போ சயின்ஸ் வந்து இல்லாமல் எந்த நாள் வர முடியாது. ரைட்டா? அப்போ நீங்க தான் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எந்த திறனும் இல்லாமல் அப்போ அதுக்காக தான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கில் ஓரியன்டட் ப்ரோக்ராம். இப்போ இருக்க அவங்க சிஸ்டமே நீங்கள் ஓபி லேர்ன் பண்ணுவீங்க. நான் முதல்வர் ஸ்கீம் தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இப்படி வந்துச்சுன்னா இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ ரெகுலர் பேப்பர் நீங்கள் படிக்கிறது இல்லை. 2 வருஷம் ஆன்சர் படித்தோம் நாங்கள் இந்த காலத்தில். இப்போ அது 1 வருஷமாக குறைச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா சப்ஜெக்டே குறைச்சிட்டே வர்றாங்க. ஏன்னா என்ன ஸ்கில் நீங்க இம்பார்ட் பண்றீங்கன்றத குவான்டிஃபை பண்ண முடியல அரசாங்கத்தினால. அப்ப ஸ்கில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்கில் ஓரியன்டட் ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே அவுட் ஆஃப் கரிக்குலம். உங்களுக்கான நேரமும் கூடிடும். அந்த இது கூட போக முடியாது. டிக்கெட் அளவில் கூட வர முடியாது. இன்னைக்கு ரொம்ப இந்தியாவிலேயே ரொம்ப பரிதாபகரமான மக்கள் யாருன்னா எல்லாரும் தான். இப்போ அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் வாத்தியார் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். உலகத்திலேயே இல்ட்ரீட் பண்ணப்படக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். ரொம்ப அவமானப்படுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் போனீங்கன்னா 5 பேரை கூட்டு வந்தா தான் அவங்களுக்கு அடுத்தமா சம்பளம் இல்லைன்னா போறாரு. எங்க காலேஜ்லேயே அப்படிதான். ஒரு அம்மாலாம் கதறி அழுகுது. என் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஷூ வாங்க சொல்லிச்சு, திடீர்னு வேலையை விட்டு விட்டாட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு ஒரு படித்த ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சாபம் தானே. அப்படிதானே? அப்போ இந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு பயத்தோடையும் ஒரு சின்சியாரிட்டியோட நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். எந்த இது தவறுனாலும் கம்மி மேல் நடக்கிற மாதிரி தவறி கீழே விட்டுருவீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் ரிசர்ஷன் இருந்த பிறகு இது பண்ணிட்டாங்க. உங்களுடைய டேட்டா பூரா அமேசான் க்ளவுடில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜல்லிக்கட்டில் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஐஎம்எஸ்சியில் படித்தேன், இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் படித்தேன். அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறேன். ஜல்லிக்கட்டில் யாரெல்லாம் வந்தாங்க இன்னொன்று நல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. போராட்டம் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய உரிமை. ஆனால் போராட்டத்தை பண்ணீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் துணிதான் தூக்கி இப்போ கூகுளில் கொடுத்தா ஏற்கனவே எல்லாத்துக்கும் எஸ்சி அப்ளிகேஷன் கூட பண்ணியிருக்கீங்களா? ரைட்டா? இந்த எஸ்சி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் எஸ்எஸ்சி போட்டுருவீங்க. அந்த இதுலேருந்து உங்கள் டேட்டா அப்புறம் அவங்களோட எல்லா டேட்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த நடிகரோட ரசிகன், இதுலேருந்து நீங்கள் என்ன விரும்புவீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? அது பூரா அவங்க தான் இருக்கும். அழகாக பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபோட்டோ விட்டுறீங்களா? அந்த ஃபோட்டோ விட்டு இதில் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுவேன். ஏற்கனவே இருக்க சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, லட்ச கூட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்க தொழில்நுட்பம் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணணும். 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் போனீங்கன்னா 4ஆவது தடவை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த எச்சரிக்கையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வாய்ப்பு இருந்தவங்க நன்றிகளுடைய